ஆயத்தம் பண்ணி. இப்போ நாம் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வருகை எந்த டைமில் இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். இப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணுறாரு, எப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க முன்னதாக கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த வசனத்துக்குள்ளாக செல்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் 2வது நாளிலே உம்முடைய வருகையின்காக நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களுக்காக போய் ஆயத்தம் பண்ண போகிற காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு வெளிப்பட்டு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், யூடியூப்பில் கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக பலப்படும்படியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மனிதர்களுடைய ஆயத்தம், தேவனுடைய ஆயத்தம். மனுஷங்க எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்க? 1 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம 1 மணிக்கு போனால் அவங்க அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? சமையலையே ஆரம்பிப்பாங்க. இதுதான் மனுஷனுடைய ஆயத்தம், அப்படி தானே? யாராவது என்றைக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் லேட்டே ஆகலை, கரெக்டான டைமில் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? நம்ம வீட்டிலையே எத்தனையோ ஃபங்க்ஷன் என்ன செஞ்சுருக்கோம்? வீடு கட்டியிருப்போம், கல்யாணம் நடந்திருக்கோம், எத்தனையோ ஃபங்க்ஷன் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எந்த குறையும் இல்லை, சொன்னபடி ஆயத்தம் பண்ணபடி அப்படியே நடந்துச்சு அப்படின்னு ஒரு காரியம் இருக்காது. ஏன்னா மனிதர்களுடைய ஆயத்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போய் ஆயத்தம் பண்ணுறேன். இப்போ மனிதர்களுடைய ஆயத்தத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆயத்தம் பண்ணுவார்? ஆண்டவருடைய ஆயத்தங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றையாக படைத்துட்டு 6வது நாள் மனிதர்களை என்ன செஞ்சார்? ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். இப்போது முதல் நாளே ஆதாமை படைச்சா என்ன ஆயிருக்கும்? ஆதாம் எதை சாப்பிடுவார்? எதை வெளிச்சத்தை எங்கே போவார்? லைட் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அப்போ ஆண்டவர் எப்படி படைக்கிறாரு? வெளிச்சம் வரட்டும், தாவரங்கள் வரட்டும், வானம் இருக்கட்டும், கடல் இருக்கட்டும், மீன்கள் வரட்டும், தாவரங்கள் வரட்டும், பறவைகள் இருக்கட்டும், விலங்குகள் இருக்கட்டும், எல்லாம் வந்த பிறகு மனுஷனை படைத்து நீ இதெல்லாம் என்ன செஞ்சு ஆண்டுக்கோள், சாப்பிட்டுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு என்ன செஞ்சார்? படைத்தார். ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டு இவரை தூக்கி கெத்செமனே தோட்டத்தில் வச்சா எப்படி இருக்கும்? எல்லா செழிப்புகளும் எங்கே இருக்குது? ஏதேன் தோட்டத்தில். இவரை தூக்கி கெத்செமனே தோட்டத்தில் போட்டால் யூஸே என்னது? இல்லை. அப்போ ஆண்டவருடைய படைப்பு எல்லாம் ரெடியாக்கிட்டு மனுஷனை என்ன செய்கிறாரு? உருவாக்குறாரு. அப்போ மனுஷனுக்கு தேவையான எல்லாம் இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? அவனுக்கு வேலையே இருக்காது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அவன் குடும்பத்தை எப்படி நடத்துவாங்க? ஒன்றுமே நமக்கு தெரியாது. அப்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஆயத்தம் அப்படி